இந்த ஊர்ல இருக்கிற விளாரிங்கிற செடியை எடுத்து உலோகத்தை தங்கமாக மாற்றுவதற்காக அந்த மன்னர் முனிவர் முயற்சிக்கிறார். அப்ப இறைவன் நினைக்கிறார், இப்படி மக்கள் ஆசி வெள்ளத்திலே வந்து விடுவார்கள். இப்ப இருக்கிற இந்த தங்கத்துக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, மேற்கொண்டு தங்கம் வந்தா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். ஏன்னா முன்னாடி ஒரு நாடகம் போட்டேன், அதுக்கு தங்கம்னு நாடகம் சீரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை மறக்காம இன்னமும் ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. முன்னாடி உட்காந்து 25 பேர் தலையாடுறாங்க தங்கம்னு ஒண்ணு. தங்க நாடகம் பார்த்த போது வீட்டுக்குள்ள போனீங்கன்னா எல்லா பெண்களும் தங்க நாடகம் போடும்போது, சீரியல் போடும்போது எல்லாம் அந்த தொலைக்காட்சியை தான் பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள திருட உள்ள போயிட்டான், வீட்டுல ஒரு முட்டு தங்கம் இல்ல, நாடகத்துல தங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துச்சு ஒரு வீட்டுல. அது ஒரு பக்கம். தங்கம் இப்ப இருக்கிறதுக்கே இவ்வளவு பேராசை இருக்கே, அப்ப 500 மாத்து தங்கத்தை இவர் கண்டுபிடிச்சாருன்னா எந்த உலகத்தையும் தங்கமா மாத்திரம் என்ன ஆகுது? மக்கள் பேராசைக்கு வந்துருவாங்கல்ல. இது செய்யக்கூடாது. ஏன்னா எதையும் நம்ம கொண்டு வரல, எதையும் கொண்டு போகல, மக்களுக்கு ஆசையை உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு சிவபெருமான் முடிவு பண்ணி இதை முனிவர் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக பிக்ஷாடனர் பிச்சை எடுக்கிற வேஷத்துல வர்றார். சிவபெருமான் வந்து முனிவருடைய தவச்சாலை இருக்குல்ல, அங்க வந்து முனிவர் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல தண்ணி தாங்கன்னு கேட்டார். தண்ணி தாங்கன்னு உடனே முனிவர் உள்ள போய் தண்ணி கொண்டு வர்றதுக்குள்ள இந்த இடத்துல வச்சிருந்த ரசாயன குடுவைகளை எல்லாம் தட்டி கொட்டி விட்டுட்டு மறைஞ்சிடறார் சிவபெருமான். சிவபெருமான் மறைந்ததற்கு பிறகு வெளியே வந்து பார்த்தால் ஆளை காணோம். அப்பதான் அவர் புரிஞ்சுட்டார், ஆகா வந்தது சிவபெருமான் தான். சிவபெருமான் அருள் கொடுத்து இருக்கிறார், ஜோதியாக 500 மாற்று தங்கமாக இருக்கிறார். அதான் 500 மாற்று தங்கமாக முனிவர் ஆகிய கொங்கணவருக்கு அருள் கொடுத்த இடம் என்பதனாலதான் 500ஈஸ்வரர் என்று இவருக்கு பெயர் வந்தது என்று சொல்கிறார். 500 மாற்று தங்கம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம், நான் அந்த 500 மாற்று தங்கம். எனவே என்னை வந்து அடைவதற்கு நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்யுங்கள், ஆகையினாலே நீங்கள் வேற்று தங்கத்தை நோக்கி அலையாதீர்கள் என்று சிவபெருமான் சொன்னனாலதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பாடல் இருக்கு. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புடற்பானை, பின்னையன் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிய ஒன்னாயம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார். பொன்னையும் தரக்கூடியவன் அவன்தான், பொருளையும் தரக்கூடியவன் அவன்தான், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. அதனால 500 மாத்து தங்கமா நின்ன. உடனே சொன்னார், உனக்கு பக்கத்துல இழுப்பக்குடிங்கிற நம்ம நகர கோயில் ஒன்று இருக்கு அருகில, அங்க போய் நீ தவம் செய்து, சுயம்பாக நான் அங்க இருக்கிறேன், அங்கே போய் நீ தவம் செய்து என்னை வந்து அடைவாயாகன்னு சொன்னார். அப்படித்தான் கொங்கண முனிவர் இங்கிருந்து போய் இழுப்பக்குடிக்கு தவம் செய்தார். இழுப்பக்குடியில இருந்து நேர அவர் போய் ஐக்கியமான ஒரு இடத்துல, அவர் ஐக்கியமான இடத்தை நான் சொன்னேன்னா நீங்க எல்லாரும் வியந்து போவீங்க. இந்தியால ஒரு சில ஊருக்கு அந்த பெருமை இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு சில ஊருக்கு முதல் எழுத்தே அந்த ஊரோட கடைசி எழுத்தா மாறக்கூடிய ஊரு எனக்கு தெரிஞ்சு 2 ஊரு. யாராவது சொல்லுங்க அப்ப தமிழ்ல முதல் எழுத்தே அந்த ஊருக்கு கடைசி எழுத்து. ஐயா அவர் யோசிச்சு பார்க்கிறாரு, வரல ஒண்ணும் இல்ல. புகழ்மிக்க திருத்தலமாக ஆந்திராவில் விளங்குகிற திருப்பதி, முதல் எழுத்தே அது கடைசி எழுத்து. இன்னொரு ஊர் தமிழ்நாட்டில் இருக்கு, அது சிவகாசி, முதல் எழுத்தே அது கடைசி எழுத்து. ரெண்டுமே முதல். இது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏதாவது ஒண்ணுல இந்த திருப்பதிங்கிற தலத்துலதான் தங்கத்தை ரொம்ப நேசிச்சு இந்த ஊர்ல இருந்து இதுக்காகவே தவச்சாலை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்வை இதற்காகவே அர்ப்பணித்த கொங்கண சித்தருடைய பேராசையின் காரணமாக சிவபெருமான் அருள் புரிந்து அவர் இங்கிருந்து இழுப்பக்குடிக்கு போய் தவம் பண்ணி திருப்பதியில போய் அவர் ஸ்மாதடைந்ததனாலே தான் உலகத்திலேயே அதிகமான தங்கம் கொட்டென்று கொட்டுகிற இடமாக திருப்பதி தலம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் ஏடு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா என்று போகிறீர்களே திருப்பதி, அந்த திருப்பதி தலத்தினுடைய அடிநாதம் இதோ நீங்கள் இருக்கிற இந்த மாத்தூர் திருக்கோவில் தான் என்கிற பெருமை அங்கு அருள் வழங்கி கொண்டிருக்கிற கொங்கண சித்தருடைய அருளாலே நிரம்பி இருக்கிற மண் இந்த மாத்தூர். ஆகையினாலே பெருமைக்குரிய இந்த திருக்கோவிலில் கூடியிருக்கிற நகரத்தார் பெருமக்கள், வந்திருக்கிற இந்த ஊரை சார்ந்த பெருமக்கள், நாட்டார்கள் நிறைய பேர் இந்த ஊரை சார்ந்து வாழ்கிறார்கள். எல்லோரையும் வருக வருக வரவேற்று. ஏன்னு சொன்னா நம்ம ஊர்ல தாலாட்டு பாட்டுல பாடுவாங்க, அஞ்சூரா உஞ்சனையா அடுத்தாற் போல் மாத்தூரா, அஞ்சூரா உஞ்சனையா அடுத்தாற் போல் மாத்தூரா. தேவகோட்டையிலிருந்து வந்தீங்கன்னா 5 ஊரு, அதுக்கப்புறம் உஞ்சனை, அஞ்சூரா உஞ்சனையா, அதுக்கப்புறம் மாத்தூரா. இந்த பாட்டுல பாடுவாங்க தாலாட்டு பாட்டுல. அப்படி ஒரு அருமையான ஊராக
கோவிலாக விளங்குகிற மாத்தூர் திருத்தலத்துல ரொம்ப அருமையான மக்கள் கூடியிருக்கிற இந்த சபையில ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏன்னா மாத்தூர்னு சொன்னா நிறைய உள்ள அதிசயங்கள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் இந்த அருமையான திருக்கோவிலுக்குள்ளே மிக அருமையான கலங்காத கண்ட விநாயகர்னு இங்க இருக்கார். கலங்காத கண்ட விநாயகர்னு இருக்கார். ஏன் தெரியுமா அவர் கலங்காத கண்ட விநாயகர்னு பேரு? நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல நம்ம 7 கோத்திரம் 9 கோவில், 7 கோத்திரத்தால் 7ஆய் கோவிலால் 9ஆய் இருக்கிற பெருமக்கள் நகரத்தார்கள். அதுல 7 கோத்திரம், 7 கோத்திரத்துல மாத்தூர் என்பது 2வது கோவிலாக இருக்கிற கோயில். முதல் கோவில் என்று சொல்லப்படக்கூடியது இளையாற்றங்குடி கோவில். இந்த மாத்தூர் திருக்கோவில் இருக்கிறதே, இங்க இருக்கிற கலங்காத கண்ட விநாயக மூர்த்திக்கு ஒரு பெரிய சிறப்பு. நகரத்தார்கள் இந்த கோயிலை சார்ந்தவர்கள், மாத்தூர் கோயிலை சார்ந்தவர்கள் எங்கு விநாயக பெருமானுடைய கோவில் கட்டினாலும் இந்த ஊர்கள்ல கலங்காத கண்ட விநாயகர் தான் பெரும்பாலும் பேர் வைப்பாங்க. ஏன்னா நாம எங்கேயாவது ஒரு விஷயத்துக்கு செய்ய போனோம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு தொழிலே தொடங்குறோம், அது நட்டமா வருமா லாபம் வருமா, எவ்வளவு பெரிய மனக்கசப்பு இருக்கு, எவ்வளவு பயம் இருக்கு. அது கழுத்தை பிடிக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. கண்டத்தை பிடிக்கும், கழுத்துனா கண்டம், கண்டத்தை பிடிக்கும். இப்ப இந்த மக்கள் ஏன் தெரியுமா இந்த விநாயகருக்கு இந்த பேர் வச்சாங்க? நாம இந்த ஊர்ல இருந்து குக்கிராமங்கள்ல இருந்து கிளம்பி போய் பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், செய்கோன், வியட்நாம் என்று பறக்கிறோமே, இந்த ஊர்களுக்கெல்லாம் போய் நம்ம திருப்பி வந்துருவோமா அப்படின்னு போகும்போது அப்படியே கண்டத்துல வந்து நிக்குமா ஒரு பயம். அந்த கண்டத்துல வந்து நிக்கிற பயத்தை நம்ம வணிக பெருமக்களுக்கு கலங்காத கண்டமாக மாற்றிய விநாயக பெருமான் இதோ எங்கள் மாத்தூரில் இருக்கிற விநாயக பெருமான் தான் என்று கலங்காத கண்ட விநாயகனுக்கு பெயர் வைத்தார். இப்படி அருமையான திருக்கோவிலில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். மிக அருமையான சபையில நான் பேசக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நல்ல தலைப்புல இன்னைக்கு மனிதனை பெரிதும் மேம்படுத்துவது அன்பா, அறிவா, ஆன்மீகமா என்கிற நல்ல தலைப்பு. அதுல நிறைய ஆட்சிமார்கள்லாம் வந்திருக்காங்க. வந்தோடனே வெளியில 2 செட்டியார்கள் ஆட்சி நின்னாங்க. உள்ள நுழையில பார்த்தாங்க, தம்பி என்ன சிலுக்கு சட்டையான்னு கேட்டாங்க. தம்பி என்ன இது சிலுக்கு சட்டையான்னாங்க. இல்லாச்சு ஏன் சட்டைன்னு. சிலுக்கு சட்டை இல்லை ஏன் சட்டை, ஏன்னா அவங்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால ரொம்ப அருமையான சபையில இவ்வளவு பேர் கூடியிருக்கிறதுனால என்ன மகிழ்ச்சின்னா, ஆங்காங்க இருக்கிற பெருமக்கள் எல்லோரும் வந்து இந்த தமிழை ரசிப்பதற்காக வந்து அரங்கத்தை நோக்கி குவிவதை பார்க்கிற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமைக்கினிய பெருமக்களே, தமிழ் என் அருமை மொழியாகிய தமிழ் மொழியை உயிராக கொண்டிருக்கிற நகரத்தார் இனத்தில் பெருமைக்குரிய இந்த கோவிலாக விளங்குகிற மாத்தூர் திருத்தலத்தில், அதான் நான் KM சிட்டி ஐயாவுக்காக மீண்டும் அதை சொல்லணும்னு விரும்புறேன். ரொம்ப பெருமைக்குரிய நாள் நாளைக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2002ல 27வது தேதியில போன நான் மார்ச் மாதம் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்துக்கிறேன். 2002ல நடந்த கும்பாபிஷேகத்துக்கு பிறகு இப்ப ரொம்ப அருமையான கும்பாபிஷேகத்தை 2015ல நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கும்பாபிஷேகம் இது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்கிற 12 ராசிகள் போல 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை ஏன் தமிழன் நடத்தினான்னா ரொம்ப சிறப்பு இருக்குங்க. அதாவது மனிதர்களுக்கு 60 ஆண்டு விழா கொண்டாடுறோம். 60 ஆண்டு விழா கொண்டாடுறோம். இந்த 60 ஆண்டு விழாவை 5ஆல வகுத்தா 5 12 60. 5 12 60. ஏன் 5ஆல வச்சா? நமசிவாயங்கிறது 5 எழுத்து. நமசிவாயங்கிறது 5 எழுத்து இல்லையா? ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. நமசிவாய மந்திரம் நமக்குகந்த தந்திரம், நல்ல நல்ல எண்ணங்கள் நமக்குதிக்க வைத்திடும். உமையில்லா ஏகனே உமையிருக்கும் தேகனே உனைப்புகழ்ந்து பாடினேன் வந்தருள் நடேசனே. தொட்டதெல்லாம் துலங்கவும் சொல்லும் வார்த்தை வெல்லவும் பட்ட துன்பம் தீரவும் பன்னலங்கள் சேரவும் செட்டி மக்கள் பூமியில் செழித்து ஓங்கி வாழவும் கட்டியங்கள் கூறி நீ கனிந்து வா நடேசனே என்று பெருமக்கள் பாடுகிறார்களே. என் அருமைக்குரிய பெருமக்களே, இந்த 5 எழுத்தை நோக்கி பஞ்ச பூதங்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதே. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்ச பூதங்களோடு கலந்ததுதான் வாழ்க்கை. அத பஞ்சபூதத்தோட ஒவ்வொரு பூதமும் உதவி செய்ததுனாலதான் நம்ம வாழ்றோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும். எனவே 5 பூதங்களுக்கும் நடக்கிற ஒரு கும்பாபிஷேகம். அது மாதிரிதான் நம்முடைய சாந்தி நடத்துறோம். அது மாதிரி இப்ப என்னன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பத்துக்கு அபிஷேகம். ஏன்னா தமிழன் ரொம்ப அழகா
கோபுரத்தை உயரமா வச்சான். ஏன் தெரியுமாங்க? அதுல நகரத்தார் பெருமக்களுடைய திருப்பணி அளவே இல்லை. கோபுரம் உயரமா இருக்கும். ஏங்க, அந்த காலத்துல நடந்துதான் வருவாங்க, நடந்துதான் யாத்திரையா பெருமக்கள் வருவாங்க. நடந்து வருகிற போது தூரத்துல கோபுரத்துக்கு மேல ஒரு எந்த உயரமான ஒரு கட்டடமும் இருக்காது. கோபுரம் தான் உசரமா இருக்கும். இந்த கோபுரத்தை அங்கிருந்தே பார்ப்பார்கள். பார்த்த பிறகு கோபுரம் உயரமாக தெரியும். கோபுரத்தை நடந்து வருகிற யாத்ரிகன் பார்த்துவிட்டு எண்ணுவான், கோபுரம் தெரிகிறது. கோபுரம் இருந்தால் அங்கு ஒரு கோவில் இருக்கும். கோவில் இருந்தால் அங்கு ஒரு குளம் இருக்கும். குளம் இருந்தால் குடிக்க நீர் இருக்கும். குடிக்க நீரும் கோவிலும் இருந்தால் அங்கே மக்கள் இருப்பார்கள். மக்கள் இருந்தால் உண்ணுவதற்கு உணவு கிடைக்கும் என்கிற விருந்தோம்பலின் தத்துவத்தை தான் தமிழன் கோவிலாக கட்டினார். இதை விட என்ன சிறப்பு இருக்கிறது? என் அருமைக்கினிய பெருமக்களே, கோவிலுடைய கோபுரத்து கலசத்தில் எதை வைத்தார்கள்? கோயில் கோபுரம் இருக்கிறதே, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? கோயில் கோபுரம் சிறந்த இடிதாங்கியாக செயல்பட்டது. கோயில் கோபுரத்துக்கு பக்கத்துல நீ இருந்தீன்னா இயற்கையினுடைய இன்னலிலிருந்து தப்பித்துக் கொள்வாய். எனவே கோயில் இல்லாத ஊரில் நீ குடியிருக்காது. இது சரி. இரண்டாவது. மூணாவது என்ன சொன்னாங்க? கோயில் கோபுரத்தினுடைய கலசத்துக்குள்ள எதை வச்சாங்க? கருங்காலி மட்டும் நினைக்க கூடாது. அதுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? நவதானியங்களை வைத்தாங்க. ஏன் தெரியுமாங்க? இதான் ரொம்ப சிறப்பு. உலக இனமே வியக்கிற சிறப்பு அதுலதான் இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் ஏதேனும் வெள்ளச்சேதம் ஏற்பட்டு, வெள்ளச்சேதத்தாலே இந்த மக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு எல்லோரும் அழிந்து போகும் நிலை ஏற்பட்டாலும் கூட கோபுரம் உயரமாக இருக்கும். அதன் மீது கலசத்திற்குள் பாதுகாப்பாக நவதானியங்களை வைத்து விட்டால் தப்பித்துக் கொண்டு பிழைக்கிற ஏதேனும் ஒன்றிரண்டு மனித இனமாவது அந்த கலசத்திற்குள் இருக்கிற நவதானியத்தை எடுத்தாவது விதை தூவி அதை வைத்தாவது விவசாயம் செய்து அவன் உணவுக்காக வாழட்டுமே என்கிற உயர்ந்த நோக்கத்திலேதான் கோபுர கலசத்துக்குள்ளே நவதானியத்தை வைத்தான் என்று நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் செப்புகிறார்கள். இந்த அருமையான சபையிலே மாத்தூர் திருக்கோயிலுக்கு என்று இவ்வளவு பெரிய பெருமைகள் இருக்கிறது. கவியரசு கண்ணதாசனை தந்த கோவில் எங்கள் மாத்தூர் கோயில். பாண்டிய நாட்டு பழம்பெருமதியின் பெருங்குடி வணிகன் சாத்தப்பன் மகன் சாத்தி மாத்தூர் கோயில் அரும்பாக்கூருடையார் சாத்தப்பன் மகன் சாற்றிய அரங்கள் என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய நல்லறம் பாடுகின்றேன் என்கிற தலைப்பிலே எழுதியிருக்கிறார். மாத்தூர் கோயில் அரும்பாக்கூருடையார். அது மாதிரி அவர் எழுதுகிறார் ஒரு பாடல்ல, திருமண வாழ்த்துப்பால, மாத்தூர் கோவில் மணலூருடையார் ஆற்று மணல் போல் 1000 பெருக என்று எழுதுகிறார். ஆற்று மணல் போல் ஒவ்வொரு கோயிலுக்கும் பிரிவுக்கும் வாழ்க்கலாருங்க. ஏன்னா நான் அதுல ஒரு சுயநலம், எங்க கோயில் மாத்தூர் மணல் பிரிவு, அதனால அதையும் நமக்காக எடுத்துக்கிறேன் பாருங்க. எல்லாத்துலயும் நல்லதை எடுத்துக்கோ நமக்குள்ளத. அதனால இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிற சபையில ரொம்ப மகிழ்ச்சியான மக்களுக்கு ரொம்ப வாழ்த்தோட தெரிவிச்சுட்டு, கவியரசு கண்ணதாசன் சந்தித்த கோவில் மட்டுமல்ல, கலை தந்தை கருமுத்து தியாகராஜர் அவர்கள் உதித்த கோவில் மாத்தூர் கோவில். அதை விட சிறப்பு, இருந்த வீட்டையும் கல்விக்காக கொடுத்த கோமகன், குடியிருந்த வீட்டையும் கல்விக்காக கொடுத்த கோமகன், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்வி 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 என்று வாழ்ந்து அள்ளி கொடுத்து அறப்பணி செய்தாரே. இன்றைக்கு உலகத்தில் ஊழி இருக்கிறவரை யாருடைய தர்மமும் பெயரும் நிலைத்திருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு தனி மனிதனின் அறமும் தர்மமும் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இனமும் மொழியும் பேசுவார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெருமைக்கினிய வள்ளல் டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள் உதித்த கோவில் மாத்தூர் கோவில் என்கிற பெருமை எங்கள் மாத்தூருக்கு உண்டு. என் அருமைக்கினிய பெருமக்களே, மாத்தூர்ல இன்னும் எவ்வளவு பேர் உதித்திருக்கிறார்கள். தமிழ்வாணன் ஐயா அவர்கள் மாத்தூர் கோயில் மணலூருடையார். இன்னும் எவ்வளவோ பேர், நான் சொல்லிட்டே போலாம். நிறைய எனக்கு சொல்ல விட்டாலும் கூட தவறல. ஏன்னா அவ்வளவு இருக்கு, சொல்ல முடியாது இந்த பட்டிமன்றம் முடியறதுக்குள்ள. ஏன்னா அதிகமான புள்ளிகளை கொண்ட கோயில் மாத்தூர் மிக அருமையான திருத்தலமாக விளங்குகிறது. 7 பிரிவுகளை கொண்ட அருமையான இந்த கோவிலில் மீண்டும் மீண்டும் வாழ்க்கை எனக்கு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ள. ஆனா எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. கூகுள் மாதிரி வந்து நிக்குது மாத்தூர்னு போட்டோன்னே. எதை எடிட் பண்ணி எதை உங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா உங்களை எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, ஒரு ஆட்சி இப்ப முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க, செட்டியார் பக்கத்துல இருந்து நான் போனேன். தம்பியை தெரியுதான்னு உடனே அவரு ஒரு மாதிரி மர்க்கட்டாப்ல முழிச்சார். உடனே நீங்க எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னா, நீங்க எப்பவுமே இப்படித்தான். உடனே அவங்க உடனே அந்த செட்டியார் அப்படி சொன்ன உடனே சரி பேசாம இருங்கிறேன் அப்படின்னாரு அவரு. உடனே அந்த ஆட்சி தம்பியை தெரியாதா அப்படின்னாங்க.
நான் வேற இருட்டுக்குள்ள நிக்கிறேன், பகல்லையே தெரியாது. அது உடனே அவங்க பக்கத்துல இருந்து சொல்றாங்க, தம்பியை தெரியாதா? நான் இப்ப வந்து சன் தொலைக்காட்சியில அசத்த போவது யார் நிகழ்ச்சியில சனிக்கிழமை எங்க நிகழ்ச்சி வரும். உடனே இந்த ஆட்சி என்னை அறிமுகப்படுத்துறாங்க கணவர்கிட்ட. எப்படி தெரியுமா? வீட்டுக்காரர்கிட்ட சொல்றான், தம்பிதான் சனிக்கு சனி வரும்னாங்க. தம்பி சனிக்கு சனி வரும்னா சனிக்கு சனி வருமானு எனக்கு தெரியல. ஆனா என்னைய பத்தி சொன்னோன்னே எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுக்குதான் எங்க லா காலேஜில் படிக்கும் போது எல்லா பையலும் என்ன ரிசல்ட் போட்டோன்னா ஓடி போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஏன் நல்ல வேலை அவனும் ஃபெயில்ரா அப்படின்ட்டு போவேன். இன்னொருத்தர் ஃபெயிலுங்கிறதுல அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நம்ம வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆனா ஓடி போய் அடுத்த விட பார்த்துட்டு நல்ல வேலை அங்கேயும் போச்சு, எல்லாருக்கும் போட்டு எல்லாருக்கும் வரட்டும் நல்ல உள்ளம். அப்படித்தான் மெட்ராஸ்ல ஒரு வீட்டுல திருட உள்ள போய் மனைவி இந்த பக்கம் கட்டி போட்டா, புருஷன் இந்த பக்கம் கட்டி போட்டு எல்லாத்தையும் திருடினதுக்கு அப்புறம், எல்லாத்தையும் திருடி பேக் பண்ணதுக்கு அப்புறம் மனைவி இங்க இருந்து திருடனை பார்த்து என்னன்னு கேட்டான் திருடன். ஒண்ணுமில்ல, மெதுவா வாயில கட்டி இந்த துணியை எடுத்து விட்டான். அந்த மனைவி அவன் வீட்டுல சொன்னா, அந்த திருடனை பார்த்து, எய்த்த வீட்டுல புஷ்பான்னு ஒருத்தி இருக்கா, இப்பதான் புதுசா ஒரு பூச்சரை வாங்கியிருக்கா, அதை புடிக்கிட்டு போனான். உடனே அதுக்கு அவன் சொன்னா, எய்த்த வீட்டு புஷ்பா சொல்லிதான் உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். அதனால நம்ம உள்ளம்லாம் எப்படி இருக்கு பாருங்க, என்ன உள்ளம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நான் கம்பராமாயணத்துல கம்பனடிப்பொடி சாவண்ணா கணேசன் ஐயா அவர்கள் பெருமைக்குரிய நம்முடைய தமிழ்நாட்டில் கம்பனின் புகழை பரப்பியவருடைய பெயர்த்தி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் கண்ணையாச்சு. ஏன்னா நேரம் தவறாமை உலகத்திற்கு உணர்த்திய பெருமகன் இல்லையா, அவருடைய பெருமையை உலகம் முழுவதும் எந்தெண்டைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெருமகன் அவர் வந்து சொன்னதை விட நம்ம ஒன்றும் பெருசா சொல்ல போல. அதாவது வன்மை இல்லை போர் வறுமையின்மையால், திண்மையின்மை நேர் சொன்னமையால், உண்மை இல்லை போய் உரையிலாமையால், உண்மை இல்லை போல் கேள்வி மேவலா. ஒரு ஊர் எப்படி இருக்கணுமா, அயோத்தி மாநகரத்துல வள்ளலே கிடையாதான். அப்ப நம்ம எப்படி நிகழ்ச்சி நடத்துது? வள்ளல் துபாய் நகரத்தார்கள் கொடுத்துருக்காங்க, கல்லல் சொன்னாபுரம் ஆஞ்சநேயர்கள் நண்பர்கள் கொடுத்துருக்காங்க, ருக்மிணியாட்சி குடும்பத்தார் கொடுத்துருக்காங்க, சொன்னாபுரம் எல்லாரும் கொடுத்து நம்ம கொடுத்தா பண்ண முடியும். ஆனா அயோத்தியில வள்ளலே கிடையாதான். ஏன் தெரியுமா? அங்கே வறுமையே கிடையாதான். வள்ளல் வறுமை இருந்தா தானே வள்ளல் யாரும் தெரியும். வள்ளல் இன்மை ஒரு வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செல்வரின்மையால். அந்த ஊர்ல அதாவது பாருங்க, அந்த ஊர்ல வீரனே கிடையாதான், ஏன்னா பகைவனே கிடையாதான். அந்த ஊர்ல பொய்யே கிடையாதான், ஏன்னா அந்த ஊர்ல உண்மைன்னு ஒண்ணு தனியா கிடையாதான். உண்மையே கிடையாதான், ஏன்னா அந்த ஊர்ல பொய்யே கிடையாதான். உண்மை இல்லை போல் கேள்வி மேவலால், ஏன்னா அந்த ஊர்ல அவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருக்கிறார்கள். நல்ல அருமையான ஊரை சொன்னது மாதிரி இந்த அருமையான நகரத்தார்கள் வாழக்கூடிய 76 ஊர்களில் புகழ்மிக்க 56 ஊர்களை சார்ந்து இந்த மாத்தூர் நகரத்தார்கள் பெருமையோடு வாழ்கிறார்கள். ஒருவருக்கொருவர் சம்பந்தங்களை செய்து கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் மிக அருமையான ஒரு வாழ்க்கை பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்டு மிக பெருமையாக வாழ்கிற இந்த இனத்தில் குடியிருக்கிற பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். ஆனால் ரொம்ப அருமையான மக்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி, நல்ல தலைப்பு அதை முதல்ல சொல்லணும். பட்டிமன்றம்னாலே அது நல்லா கேட்கிற மக்கள் நிறைய பேர் நீங்க இருக்கீங்க. ஏன்னா பட்டிமன்றத்தை ரசிக்கிறோம் பாருங்க. ஏன்னா இப்ப ரொம்ப பேர் வந்து இப்ப வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஊர் வேற, அதனால நினைச்சாலும் நீங்க போயிட முடியாது. விடுதி பெருசு, மாத்தூர் விடுதி ரொம்ப பெருசு. அதனால பட்டிமன்றம் முடிஞ்சோன்னா மெதுவா போய் படுத்து தொடங்கி காலைல கும்பாபிஷேகத்தையும் ஒன்னா பார்த்து கிளம்பி போயிடலாம். அந்த நோக்கத்துலதான் ரொம்ப பேர் வந்திருக்கிறான். அதனால நீங்க எல்லாம் மகிழ்ச்சியா ரசிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான சபையில் கூடியிருக்கிற எல்லாரையும் மீண்டும் வாழ்த்தி, நம்முடைய திருக்குடமுழுக்கை நடத்துகிற கும்பாபிஷேக கமிட்டியாருக்கும், நிர்வாகத்தை மாத்தூரில் கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய சொசைட்டி அமைப்பு, மாத்தூர் பூஜை வகைரா கமிட்டி எல்லோருக்கும் மற்றும் பக்தர் குழாம் எல்லோருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நல்ல திருக்கோவிலில் மிக அருமையான கும்பாபிஷேகத்துல நாளை காலை வர்ணனையும் இருக்கிறது. நான் வர்ணனையும் செய்கிறேன். காலைல கும்பாபிஷேகத்துல நிறைய பேச வேண்டியது இருக்கு. நல்ல பட்டிமண்டபத்தினுடைய பேச்சாளர்கள் எல்லோரும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை முதல்ல அறிமுகப்படுத்தி விட்ட பிறகு அடுத்து சில கருத்துக்களை சொல்லி நான் உடனே அவனை கூப்பிடலான் இருக்கேன். அதாவது நல்ல தலைப்பு, மனித வாழ்வை பெரிதும் மேம்படுத்துவது அன்பா, அறிவா, ஆன்மீகமா என்கிற தலைப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட இதுதான் முதல் மேடையா இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மோதிர மேடை. பேச்சாளர்களே ஒத்துக்கிறாங்க. ஐயாவுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 80 முடிஞ்சு 81 ஐயாவுக்கு பார்த்தா 31 முடிஞ்சு 30 ஆகுதான். பாருங்க, கீழே இறங்கிட்டே போகுது வயசு. ஐயா வந்து குன்றக்குடி பெரியடிகளார் அவருடைய சிஷ்யராக இருந்து பல மேடைகளை கண்ட பெரியவர். அவர் எங்களையெல்லாம் வாழ்த்துவதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நான் பெருமையோடு
உங்களை பணிகிறேன். மிகப்பெரிய நடுவர்களோடு தமிழ்கடல் ஐயா அவர்களோடு பேசுகிறவர். இப்போது சமீபத்தில் நான் ஐயா அவர்களும் கோவை சூலூரிலே தமிழ்கடல் ஐயா அவர்களோடு ஒரு பட்டிமன்றத்தை கலந்து கொண்டோம். மிகச்சிறந்த பேச்சாளர், பெருமைக்கினிய மனித வாழ்வை பெரிதும் மேம்படுத்துவது அன்பே என்கிற தலைப்பில் அணித்தலைமை ஏற்றிருக்கிறவர் சேலம் சங்கரநாராயணன் ஐயா அவர்கள். இவருடைய சொந்த ஊர் நம்ம குன்னக்குடிதான். குன்னக்குடியில இருந்து சேலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே நம் நகரத்தார் பெருமக்களின் தர்மத்தையும் அறத்தையும் பற்றி பல மேடைகளில் பேசி நான் கேட்டிருக்கிறேன். மிக அருமையான பேச்சாளர். அது மாதிரி மிக அருமையாக பேச வந்திருக்கிற இன்னொரு பேச்சாளர் நெல்லை சீமையை சார்ந்தவர். இவருடைய நகைச்சுவையை நீங்க எல்லாம் கேட்டு சிரிச்சாகணும். அவ்வளவு அருமையான நகைச்சுவையா பேசுவாரு. மிக அருமையான பேச்சாளர் நெல்லை ராமபூதத்தான் அவர்கள். சிறந்த நகைச்சுவை பேச்சாளர். அடுத்து இந்த அணியில நம்முடைய அருமைக்கினிய புதுக்கோட்டையை சார்ந்த அறிவே என்கிற அணியினுடைய அணித்தலைமை ஏற்றிருக்கிற புதுக்கோட்டையை சார்ந்த சிறந்த பேச்சாளர் பாரதி பாபு அவர்களை உங்கள் கடவுளோடு அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல அண்ணனுடைய அணியிலே பேசுவதற்காக வருகிறது